அடிக்குதா? இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 1450. நல்லா இருக்கு. ஆனால் கலர் இல்லை, டபுள் ஷேடட் மாதிரி. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறையா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து இது ஹாய் கைஸ், இன்றைக்கி சரவணா ஸ்டோருக்கு தான் ஷாப்பிங் வந்திருக்கோம். சாரீ தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆடியோ ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனால சாரீஸ் எல்லாத்தையுமே வாங்க அல்லலாம். ஆஃபர் ப்ரைஸ் போக 600. வீக் டேஸே பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்தது. இந்த பிங்க் கலர் சாரீ வந்து ஓல்டு மாடல், பட் ஆனால் இப்போலாம் அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சாரியுமே எப்படி இருக்குது நிறைய பேர் வந்து சாரீ செக்ஷன்ஸில் வந்து செம கூட்டமாக இருந்தது. ஏன்னா ஆடி வந்தாலே போகுது, சாரீஸ்க்கெலாம் பயங்கர ஆஃபர் போடுவான் சரவணா ஸ்டோரில். எந்த சரவணானா பாடி சரவணாக்கு தான் நாங்கள் ஷாப்பிங் வந்தோம். சாஃப்ட் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர் போட்டிருக்கோம் ஆடி சேலில். மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆடி வந்தால் தான் சாரீஸ்க்கெலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். சாரீலாம் வாங்க போகிறீங்கன்னா பொறுமையாக நிதானமாக சர்ச் பண்ணி வாங்கிங்க. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பான், பட் ஆனால் நம்ம பொறுமையாக வாங்கினா தான் தெரியும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓணமும் நெருங்கின்னு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான ஓணம் சாரீஸும் இந்த சைடில் வந்து வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதே மாதிரி என்கிட்ட ஒரு மாடல் ஏற்கனவே போன ஓணமுக்கு இருந்தது, அதனால் நான் வாங்கலை. இந்த சாரீ பார்த்திங்கன்னா 1450. நல்லா இருக்கு. ஆனால் கலர் இல்லை, எடுக்கவே இல்லை. நல்லா போமா? இந்த சாரீ கூட நல்லா இருக்குல்ல, கலரு டபுள் ஷேடட் மாதிரி. 2160. எதை சூஸ் பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறம் மிரரை பார்த்தோன்னே மிரர் செல்ஃபி எடுத்து. அதேமாதிரி இந்த சாரீ கூட நல்லா இருந்தது. பார்டர் கொஞ்சம் ஆனால் பெருசாக இருந்தது. பட் ரேட் பார்த்திங்கன்னா ஓகே, வாங்குகிற ரேட்டு தான். அந்த மாதிரி மாடலில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இது என்னென்னா பார்டர் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம குள்ளமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பார்டர் பெருசாக இருக்க சாரீ போட்டோன்னா இன்னும் குள்ளமாக தெரியும். இப்போ ஹைட்டாக இருக்கவங்களுக்குலாம் இதில் ஒரு அட்வான்டேஜுங்க. அவங்க எந்த மாடல் சாரீ வேணாலும் போடலாம். பட் ஆனால் எனக்குலாம் அப்படி கிடையாது. எனக்கு சாரீ பார்டர் பெருசாக இருந்ததுனால சத்தியமாக போடணும். ஏன்னா ரொம்ப நான் குள்ளமாக தெரியும். ஏற்கனவே நான் ரொம்ப குள்ள. இந்த மஞ்சள் கலர் சாரியை எடுத்த உடனே மாரியம்மா மாதிரி இருக்கா. அதே மாதிரி இந்த ப்ளூ வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ளூ சாரீ ஏற்கனவே நான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த டைம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் தான் போயிடுச்சு. ஏன்னா இந்த ப்ளூ சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டார்க் ப்ளூ. ஆனால் கேமராவில் வந்து வேறு மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரீஸில். ஆனால் எனக்கு வந்து ப்ளூ ஃபேவரட் கிடையாது. எனக்கு பிளாக் பிங்க் தான் எனக்கு ஃபேவரெட்டு. ஆனால் எனக்கு ப்ளூ இந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாரியில் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தோம். கீழே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரோ போனோம் சரவணாவில். அங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த கடல் மாதிரி தோடு வச்சுருப்பான். நான் வந்து என்ன சொல்கிறது, ஜும்கா செக்ஷனே போல. ஏன்னா நிறைய நான் ஜும்காஸ் வாங்கிட்டேன். அதனால ஜும்கா செக்ஷன் போகாமல் இந்த குட்டி குட்டி இயரிங்ஸ் பார்ப்போன்ட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி இயரிங்ஸில் வந்து மாடல் இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறோம்ல, அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரி, இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நான் வந்து வாங்க வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எது எடுக்க எது வைக்கன்னு தெரில. சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஒழுங்காக வாங்கணும். ஏன்னா நிறைய பொருள்கள் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, கீழே போடுவாங்க, திருப்பி மாட்டுவாங்க. அதில் எது சம்டைம்ஸ் உடையாமலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் போடணுன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வாங்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஷாப்பு, ஏன்னா எப்படி எது வந்து உடஞ்சிருக்கோன்றதுலாம் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்ம தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது என்னென்னு எனக்கு தெரில. திருப்பி நான் அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெத்திச்சுடி. இல்லை, சின்ன வயசில் நான் வந்து எனக்கு நெத்திச்சுடிலாம் போட்டு இந்த என்ன சொல்கிறது டவல்லே சாரீ கட்டி அதெல்லாம் நிறைய நானும் விளாண்டுருக்கேன். நீங்களும் விளையாடிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். 90s கிட்ஸ்லாம் கண்டிப்பாக விளையாடிருப்போம். அதேமாதிரி இது வந்து காப்பு, அதை 2 காலில் போடுவாங்களா. இப்போ இது ட்ரெண்டிங் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாடல் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி நிறைய பேர் இந்த மாடல் போகிறாங்க. அது மாதிரி வந்து த்ரெட்டு, பிளாக் கலர் த்ரெட், அந்த ஈவில் ஐக்காக கட்டுவாங்களே, அது கூட இந்த சைடில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்கிள் செயின்ஸு, ரோஸ் கோல்டில் வந்து ட்ரெண்டிங்காக போகலாம். இந்த பட்டர்ஃப்ளை மாடல், அந்த மாதிரி ஈவில் ஐ மாடல்லாம் டாலர் வச்சு ரோஸ் கோல்டில் இருக்கலாம். அந்த மாதிரி மாடல்ஸும் இந்த சைடில் இருந்தது.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்து வந்து நான் வந்து இது ஒரு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நான் வந்து செகண்ட் வீடியோ போடுறேன், அதுலேயும் கவர் பண்ணுவேன். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கோங்க, அடுத்த வீடியோ போடுறப்ப செகண்ட் பார்ட்டாகவும் வச்சுக்கோங்க. ஹேர் பேண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குல்ல. அதே மாதிரி இது ஃபுல்லாக ஒரு ரோ எடுத்திங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக பேண்ட்ஸு கிளிப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கிளிப்ஸுக்குன்னு ஒரு ரோ எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக அதுதான் இருக்கும். குட்டி குட்டி பேண்ட்லேருந்து பெரிய பேண்ட், இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் போடுறாங்களா குழந்தைங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பேண்ட் தான் அந்த போட்டால் தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பேண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் வந்து. அடுத்து எங்கே போனோம்னா நான் வந்து கிளிப் செக்ஷன் போகலாம். அங்கே என்னென்ன இருக்குன்னு அதே தான் சேம். இங்கே நிறைய கிளிப்ஸ் இருக்கும், நீங்கள் எதை எடுப்பீங்க எதை வைப்பீங்கன்னு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளச் மாடல் மாதிரி குட்டியாக இருக்கும்ல, சும்மா நம்ம தலையில் எடுத்து போடுற மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி பெரிய கிளிப்ஸ் எல்லாம் இந்த சைடில். ஆனால் பெரிய கிளிப்ஸ் வந்து பெரிய ரோ போச்சு. ஆனால் நான் அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கல, ஏன்னா நம்மள அதை போட மாட்டோம். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அதுவும் எனக்கு கிளிப்ஸ் போட்டால் எனக்கு தலையில் நிற்கவும் நிற்காதனால நான் அந்த சைடே போக மாட்டேன். திருப்பி ஏர்பேண்ட்ஸ்லேருந்து திருப்பி க்ராஸ் பண்ணி வேறு என்ன இருக்குது அப்படின்னு கீழே பார்த்துருந்தா, கீழே தான் இந்த பசங்களுக்கு தான் நிறைய கிளிப்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து க்யூட்டான கிளிப்ஸு அந்த மாதிரி, இப்போ பவு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஏர்பின்லேயே வரும்ல அந்த மாதிரி கிளிப்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நானும் 2 கிளிப் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் வந்து மதர்ஸ் போடுவாங்களே, மதர்ஸில் நிறைய பேர் போடுவாங்க. பட் ஆனால் நான் வந்து நிறைய பெரியவங்க போட்டு தான் பார்த்துருக்கேன், அதனால மதர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. அது மாதிரி டிக்டாக் கிளிப்பு இதெல்லாமே இந்த பக்கம் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பொருள் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த பட்டன் அமுக்குனா. இது ஒரு கீ செயின். ஆக்சுவலி இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக அழகாக இருந்தது. பட் ஆனால் அதோட சவுண்ட் என்னால் போட முடியல, ஏன்னா சைடில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு சரவணாவில், அதனால போட முடியல. இந்த சைடு கீ செயின்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. அதுமாதிரி இந்த டால் ஒன்று பார்த்தேன் ஒயிட் கலரில், இதான் செம்ம க்யூட்டாக இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. பட் ஆனால் என் பட்ஜெட்டை தாண்டி போனதுனால என்னால் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறையா ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து இது பேஸ்ட் பண்ணாங்க, நிறையா வச்சுருக்காங்க. ஒரு அதே மாதிரி சைடில் புத்தர் இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சரவணா ஸ்டோர் வீடியோ இன்னும் முடியல, பார்ட் 2 கண்டிப்பாக வரும். பாய்.